நாகேந்திரனுடைய டெத்தில் வந்து 650 போலீஸ் வந்தாங்க. அப்பா! அது இல்லாம வந்து மப்டி போலீஸ் வந்து 200 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 850 போலீஸ்லேருந்து 1000 பேர் வரைக்கும் வந்தாங்க. நாகேந்திரன் அவ்வளோ பெரிய டானா? தமிழ்நாட்டோட நம்பர் 1 இல்ல டானா? இப்போவாவது தெரிஞ்சுக்கங்க நாகேந்திரன் வந்து எவ்வளவு முக்கியமானவர்னு. நம்மலாம் அவ்வளோ ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாதுல்ல. நமக்கு அதாவது நம்ம வந்து இந்த வழக்கினுடைய போக்கு, இந்த விசாரணையை பற்றி தான் பேசுறோமோ ஒழிய, இந்த நாகேந்திரனுடைய இல்ல மகன் தமிழ்நாட்டுல இல்ல. இத கேள்விப்பட்டதில்ல சார். ஒரு ரவுடி இறந்து போனதுக்கு 850 போலீஸ் வந்து பந்தோபஸ்து போறாங்க, வராங்கங்கிறது ஆ, எனக்கு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. அப்படியா? இதே கரூர்ல விஜய் பேசினப்ப நீங்க 500 போலீஸ் தான் போட்டீங்க. ஆமா, ஏன்னா 850 போலீஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். ஆமா. அதாவது அதுல வந்து நடுவுல என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து அஸ்வத்தாமன் வந்து பரோல்ல வராரு. அஜித் ராஜ் பரோல்ல வராரு. ஸோ 2 பேருமே நாகேந்திரனுடைய 2 மகன்கள். 2 மகன்கள். ஆ. இந்த நாகேந்திரனுடைய இறுதிச் சடங்கு செய்வதற்காக அஸ்வத்தாமன் வராரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சமயத்துல எங்க அப்பா வந்து ஆசைப்பட்டபடி 2023லயே வந்து நிச்சயம் செய்யப்பட்ட சகினா என்கின்ற பெண்ணை வந்து திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சிறைக்கு சென்றிருந்த அவருடைய 2வது மகன் வந்து எங்க அப்பா வந்து ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய பாடிக்கு முன்னாடியே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் அவர் காலடியில் நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் வந்து இறுதிச் சடங்கு, ஒரு பக்கம் திருமண சடங்கு, இது எல்லாத்தையும் வந்து நடத்தி வைக்க கிட்டத்தட்ட 1000 காவலர்கள் தேவைப்பட்டார்கள். இது எப்படி எடுத்துக்கிறது சார்? ஏன்னா ஒரு ஒரு ரவுடியோட மரணத்துக்கு பந்தோபஸ்து, ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல ஒரு ரவுடியோட மகனுடைய திருமணம். இதுக்கு 1000 போலீஸார் பந்தோபஸ்து அப்படிங்கிறப்ப பொதுமக்கள் இது எப்படி யோசிப்பாங்க? எப்படி இல்லை பார்ப்பாங்க? இல்லை, பொதுமக்களுடைய பார்வைக்கு விடை என்ன அப்படின்னு நான் சொல்லட்டுமா? அஸ்வத்தாமனுக்கும் அதாவது நாகேந்திரனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் வேண்டிய நபர்கள் வந்து வட சென்னையில் எத்தனை பேர் வியாபித்திருக்கிறார்கள், அவ்வளோ பேருமே வந்து இந்த கூட்டத்துக்கு வருவார்கள். ஒன்று. இன்னும் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கூட்டத்தார்கள் பலர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு 1000கணக்கான பேர் இருக்காங்க. அதிலிருந்து யாராவது ஒருவர் வந்து இங்கே அசம்பாவிதம் நடத்திவிட்டால் கரூர் சம்பவமே வந்து ஏற்கனவே இடுப்பொழிஞ்சு போய் கிடக்குது. என்னங்க, ஏற்கனவே வந்து மண்டை குழம்பி போய் இருக்குது. போலீஸ்க்கு ஆமாம், போலீஸை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்திலே வந்து மனம் நொறுங்கி போய் இருக்கிறது விஜய் மட்டுமல்ல. ஏன்னா காவல்துறையினுடைய தலைவரும் வந்து மனம் நொறுங்கி போய் தான் இருக்கிறாரு. மனம் நொறுங்காமல் இருக்கிறதுக்கு முன்னேற்பாடாக தான் வந்து அருண் அவர்கள் என்ன செஞ்சார், 1000 போலீஸை போட்டு 2 நாள் வந்து கடத்திட்டோம்னா யாருடைய மனசு நொறுங்காது அப்படிங்கிறதுக்கும் வந்து அருண் வந்து அவர்கள் சிறப்பான பந்தோபஸ்து போட்டு கதையை முடிச்சிட்டாரு, கடத்திட்டு